வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு தேடல் இருக்கு. ஆனா நம்மளோட உண்மையான தேடல் என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதில ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஆன்மீக தேடல் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு ரொம்ப ஆழமான ஒரு புனிதமான உறுதிமொழியோடு தான் தொடங்குது. இதுதான் அந்த உறுதிமொழி. இது ஒரு தேடுபவரோட பிரகடனம். அதாவது நிர்மலா, அதாவது மாசற்ற தூய்மையான அந்த ஒன்றைத் தவிர இந்த உலகத்துல நான் வேற எதையுமே தேட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இது. ஆனா பாருங்க, இப்படி ஒரு பெரிய உறுதிமொழி எடுத்த உடனே ஒரு ஞானி வராரு. அவர் பதில் சொல்லல. அதுக்கு பதிலா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியை திருப்பி கேக்குறாரு. அந்த கேள்வி இதுதான்: நீ எதை நாடுகின்றாய்? நாம உன்னை தேடி ஓடுறதுக்கு முன்னாடி நாம தேடுறது என்னன்னு நமக்கு உண்மையாவே தெரியுமா? பாருங்க, இந்த கேள்வி நம்ம கவனத்தை வெளியிருந்து நமக்குள்ள திருப்புது இல்லையா? சொல்லப்போனா அவரோட அறிவுரை ரொம்ப சிம்பிள். முதல்ல நீ எதை தேடுறன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா தேட ஆரம்பி. ஏன்னா என்ன தேடுறோன்னு தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா அது கடைசியில ஏமாற்றத்துல தான் போய் முடியும், இல்லையா? அப்போ நம்ம தேடுற இந்த உலக விஷயங்கள்லாம் ஏன் நமக்கு ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது? இதுக்கு பதில் சொல்ல அந்த ஞானி சில ரொம்பவே சக்தி வாய்ந்த உதாரணங்களை பயன்படுத்துறாரு. நாம இந்த உலகத்துல துரத்துற விஷயங்கள் எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி தாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மம் இருக்கும். ஆனா கிட்ட போக போக அது மாயமா மறைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம இளமை. இப்போ ரொம்ப துடிப்பாவும் இது என்னைக்கும் இப்படியே இருக்கும்னு நாம நினைக்கலாம். ஆனா அது சாயங்காலம் பூத்து காலையில வாடி போற ஒரு பூ மாதிரிதான். ரொம்ப சீக்கிரமே நம்மள விட்டு போயிடும். நம்ம உடம்புல இருக்கிற பலம் அத நம்ம எவ்ளோ நம்புறோம். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா வானத்துல கலைஞ்சு போற ஒரு மேக கூட்டம் மாதிரிதான். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமலும் போகலாம். சரி, இளமை, பலம், அழகு இது எல்லாமே மாறிட்டே போகும்னா அப்போ எதுதான் மாறாம நிலையா இருக்கிற உண்மை? இந்த தியானம் இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கொடுக்குது. நிலையான ஒண்ணுக்கும் நிலையற்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா காட்டுது. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் இளமை, வலிமை, உடல் அழகுன்னு எல்லாமே தற்காலிகமான விஷயங்கள். ஆனா இன்னொரு பக்கம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம், நம்மளோட உண்மையான நான், அது மட்டும்தான் என்னைக்கும் மாறாத நித்தியமான ஒண்ணு. சரி, அப்போ நம்ம கவனத்தை எப்படி இந்த உள்முகமான உண்மை மேல வைக்கிறது? இதுக்கு வழிகாட்ட தாயுமானவர் சுவாமிகளோட ஒரு அற்புதமான பாடல் இங்க வருது, கேளுங்க. இந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னா, நம்ம நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, ஏன் படுத்து கிடந்தாலும் சரி, வெளியில நம்ம என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா நம்மளோட உள்கவனம், நம்மளோட நோக்கம் மட்டும் அந்த ஒரே விஷயத்துல அசையாம இருக்கணும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? நம்ம மனசு அங்கும் இங்கும் அலைபாயறத நிறுத்திடும். அது ஒரு முழுமையான அமைதிக்குள்ள அப்படியே அடங்கிடும். இததான் பரமானந்த நித்திரைன்னு சொல்றாங்க. அதாவது உச்சகட்ட சந்தோஷத்துல ஆழ்ந்து போற ஒரு நிலை. இப்போ எது சீக்கிரம் அழிஞ்சு போகும், எது என்னைக்கும் நிலைச்சு நிக்கும்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ஆரம்பிச்ச அதே இடத்துக்கு, அதே கேள்விக்கு மறுபடியும் வரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உண்மையான தேடல் என்ன?